இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2019 வெளியான அண்டர் யுவர் பெட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த படத்தை சின்ன பசங்க பார்க்காதீங்க. அப்ப அவங்க பார்க்க கூடாதுன்னா இந்த படம் மோசமான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா படம் உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்ல யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண் கலங்கிருவீங்க. அது மாதிரியான படம் தான் அது. அண்ட் இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்ப டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவ ஒரு பெட்டுக்கடியில படுத்திருக்கான். அவ வீட்டு பெட்டுக்கடியில இல்லங்க, வேற யாரோ ஒருத்தரோட வீட்டுல இருக்கிற பெட்டுக்கடியில படுத்திருக்கான். அப்ப அந்த பெட்டுக்கு வெளியில யாரோ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அங்கிட்டு கிட்டமா போயிட்டு இருக்கா. ஆனா உள்ள ஒளிஞ்சிருக்கிற நம்ம ஹீரோ பாக்கல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, நம்ம ஹீரோ தூங்கிடுறான். அப்படி தூங்கிட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணோட புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப அந்த புருஷனும் அந்த பொண்ணு சேர்ந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்க. அத நம்ம ஹீரோ கட்டல் கடியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். நீங்க கேட்கலாம், என்னடா வாய்க்கு வாய் ஹீரோன்னு சொல்ற, ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செய்யறான்னு சொன்னீங்கன்னா இப்ப இருக்க அந்த மைண்ட் செட்டை இப்படியே வச்சுக்கோங்க. இதே மைண்ட் செட் உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல இருக்கான்னு பாப்போம். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கிறப்போ சும்மா பார்க்ல விளையாடிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கிற ஒரு குட்டி கல்ல எடுத்து பாக்குறப்போ அதுக்கடியில பூச்சிகளும் புழுக்களும் இருக்கும். அதை பார்த்துட்டு நானும் இது மாதிரியான ஒரு பூச்சி தான். ஏன்னா அந்த பூச்சி இருந்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க, செத்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நான் படிக்கிற இந்த கிளாஸ்ல 40 பேர் இருந்தாலும் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிற விஷயமே மத்தவங்களுக்கு தெரியாது. ஏன் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னோட பேர் கூட மத்தவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஓடி வர அதுக்கு முன்னாடியே இவ இல்லாம அந்த குரூப் போட்டோ கூட எடுத்திருக்காங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோட வாழ்க்கை ரொம்ப சோகமா, ரொம்ப தனிமையா, ரொம்ப கொடுமையா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோ சாசுகே அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குற வரைக்கும் அந்த பொண்ணோட அழகை அவனே வர்ணிக்கிறான். அதாவது அவ போட்டிருக்காளியா அந்த பெர்ஃபியூமோட வாசனை, அதை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். குட்டி கண்ணு, பொலிவான முகம், அவ போட்டிருந்த செருப்பு கூட எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பத்தியே பேசிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருந்த கிளாஸ் ரூம்ல டீச்சர் ஒரு பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவை எழுப்பி இந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்ப பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயின் சாசுகே இருக்கா இல்லையா, அவ அவளோட புக்கை கொடுத்து இதுதான் ஆன்சர், சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவா அந்த ஆன்சர் சொல்லி எப்படியோ அந்த டீச்சர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஹீரோ படிச்ச இத்தனை வருஷத்துல முதல்ல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அதனால அவன் அந்த பொண்ணு கிட்ட தேங்க்ஸ் சொல்லாமேன்னு போறப்போ அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இதுல என்ன இருக்கு, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சிரிப்பா. அப்ப ஹீரோக்கு அடுத்து ஹீரோயின் கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயமே தெரியல. அதனால பதட்டத்துல நீங்க ஃப்ரீயா இருந்தா வரீங்களா, ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளை சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு போறாங்க. அப்படி போற வழியில நம்ம ஹீரோ என்ன சொல்றான் பாருங்களேன், நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன், இப்ப காலேஜுக்கு வந்துட்டேன், ஆனாலும் என்ன மிட்சுகின்னு பேர் சொல்லி இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டதே இல்ல. ஏன் என்னோட வாழ்நாள்லயே என்ன யாராவது கூப்பிட்டுருப்பாங்களான்னு தெரியல, ஆனா முதல்ல இவ தான் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் காஃபி குடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட இந்த காலேஜ்ல நீ ஏதாவது கிளப்ல சேர்ந்திருக்கேன்னு கேட்டா நம்ம ஹீரோ இல்லங்கிறான். ஆனா பதிலுக்கு இது மாதிரி ஏன் சேராம இருக்க, நான் கூட இப்ப டென்னிஸ் கிளப்ல இருக்கேன், நீ வந்து சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அவ பேசுறதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம பயலுக்கு நம்ம கூட ஒரு பொண்ணு பேசுது அப்படிங்கிற விஷயமே அதிசயமா இருக்குது போல. அப்ப ஹீரோ இது மாதிரி அமைதியா இருக்க விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு நீ ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவ, உன்னோட பொழுதுபோக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஹீரோ தயங்கி எனக்கு மீன்கள் வளர்க்கறது பிடிக்கும்னு சொல்றான். அப்ப ஒண்ணு சந்தோஷமா, அப்படியா எனக்கும் மீன் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆமா என்ன வகையான மீன்லாம் வளர்க்கற அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க நம்ம ஹீரோவும் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் சோகமா சாசுகேனோட பேரை சொல்லி கூப்பிட்டு இன்னையோட 11 வருஷம் ஆகுது. அண்ட் இப்ப வரைக்கும் அந்த பேரை வேற யாரும் சொன்னதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இதுக்கு மேலே முடியாது. இப்ப சாசுகே என்ன பண்றா, அவ எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட டீடைல்ஸ் மொத்தத்தையும் ஒரு மெயில இருந்து வெளியில எடுக்கிறான். அப்ப அதை வச்சு அவன் எங்க தங்கியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் பெரிய பணக்காரனோட கல்யாணம் ஆயிருக்கும் போல. பட் அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஹீரோனோட முகத்தை ஒரு டைமாவது பாத்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணோட வீட்டை தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா அந்த பொண்ணோட வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அந்த பையன் அந்த வீட்டோட வாசலுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு அவ வெளியில வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருக்க. இவன் நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியில வரா. ஆனா வந்தவளோட முகத்துல 11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சிரிப்பு இல்ல, அந்த பொலிவு இல்ல, அப்படியே ஒரு மாதிரி துருதுருன்னு இருப்பா இல்லையா, அந்த துருதுருப்பு இல்ல, ஏதோ சோகமா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அங்கதான் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ நிக்கிறான். அவனை கூட கண்டுக்காம அவனை கிராஸ் பண்ணி அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயமே புரியாம அதுக்கான காரணத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். அதனால என்ன பண்றானா, அவன் ஆல்ரெடி இந்த மீனெல்லாம் சேல்ஸ் பண்ற மாதிரியான ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. சோ அதே மாதிரியான ஒரு கடை இந்த ஏரியால வைக்கிறான். அது மட்டும் இல்ல, கரெக்டா ஹீரோயினோட வீடு நல்லா தெளிவா தெரியுற மாதிரி ஒரு அபார்ட்மெண்டே பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட போட்டோஸை ஜெராக்ஸ் எடுத்து அதை துண்டு துண்டா வெட்டி அங்க உள்ள செவுத்துல ஒரு பெரிய போட்டோ ஒட்டி வைக்கிறான்.
இருக்கான். அது மட்டும் இல்லங்க, இந்த ஜவுளி கடையில எல்லாம் மேனிக்வீன் பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் போட்டிருந்த மாதிரியே ட்ரெஸ் போட்டு விட்டு அந்த பொம்மையை உண்மையான ஹீரோயின் நினைச்சு அப்படியே டச் பண்றான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அதுல கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் மீன்களை வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால இவனே ஹீரோயினுக்காக ஒரு மீன் தொட்டியை வாங்கிட்டு நேரா அவளோட வீட்டுக்கே போயிருக்கான். அப்படி போனா நம்ம ஹீரோயின் அந்த மீன்களையும் அந்த மீன் தொட்டியும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறா. அப்ப அவ அப்படி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கத நம்ம ஹீரோ பார்த்து அவ ரசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்டா நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனோட அபார்ட்மெண்ட் எடுத்து பைனாக்குலர் மூலமா நம்ம ஹீரோயினோட வீட்டை பாக்குறான். வீட்டை மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் தினம் என்ன பண்றா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவ பார்த்துட்டு இருக்கான். அப்படி பாக்குறப்போ அவ தினமும் துணிக்காய போடுறதுக்காக வரா. அப்படி வந்துட்டு அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் போல, அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறா. அதுக்கப்புறம் நைட்டு குளிக்கிறா. அப்ப பாருங்க, அவ குளிக்கிறத கூட அந்த பையன் பார்த்துட்டு அதை நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப இப்படி சில நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்க, ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட புருஷங்காரனும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிடுறப்ப திடீர்னு அந்த புருஷங்காரனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க, தண்ணி எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊத்தி அவளை கீழே போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளுறான். இத பாக்குற நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இவன் உயிருக்கு உயிரா நேசிச்ச கடவுள் மாதிரி பார்த்த ஒரு பொண்ணை ஒருத்தன் தரையில போட்டு இப்படி மிதிக்கிறானா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறான். அடுத்த நாள் காலையிலே ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காக அவளோட வீட்டு வாசல் கிட்ட வந்து நிக்கிறான். அப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினோட புருஷங்காரனும் வெளியில வரான். அப்படி வந்தா ஹீரோயின் முகத்துல எந்த சுகத்தையும் காட்டிக்கல. அப்படியே சிரிச்சு அப்படியே புருஷங்காரனை வேலைக்கு அமைச்சிட்டு அப்படியே ஹீரோ பக்கமா திரும்ப பாருங்க. அப்பதான் காட்டுறாங்க அவளோட முகத்துல ஒரு பக்கம் கண்ணு பத்தினா தனியா வீங்கி இருக்கு. பாவன் நேத்து அந்த சைக்கோ புருஷன் அப்படி அடிச்சதுனால அவளுக்கு கண்ணு வீங்கிடுச்சு போல. அப்ப அதை பாத்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவால தாங்கிக்க முடியல. சோ என்ன பண்றானா, நைட்டே நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பொக்கே வாங்கி அதுல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் எழுதி அவளோட வீட்டு வாசல்ல வைக்கிறான். அப்படி வச்சதை நம்ம ஹீரோயினும் எடுக்கிறா. பட் அப்படி எடுத்துட்டு இது யார் வச்சதுன்னு தெரியாம அப்படியே அதை எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டுறா. இதனால ஹீரோவா அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற விஷயமே தெரியாம எப்பவும் போல அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனோட கடைக்கு நம்ம ஹீரோயின் அவளோட குழந்தைய கூட்டிக்கிட்டு மீன் வாங்குறதுக்காக வரா. பிளான் பண்ணி வரல, எதர்ச்சியா வந்திருக்கிறா போல. அப்ப அவளை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பதட்டம் ஆயிடுது. அப்படியே நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோ யார் அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு ஞாபகத்திலே இல்ல. இப்ப கடைக்குள்ள வந்த வாங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் பார்த்துட்டு இது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோ நான் எல்லா மீன்களையும் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்றான். அப்ப அவ்வளவு ஃப்ரீயாவா? எதுக்கு எனக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னு கேட்டா, இல்ல கடை இப்பதான் புதுசா ஓபன் பண்ணிருக்கோம், அதான் ஆஃபர்ல கொடுக்கறதா சொன்னேன்னு இவன் சமாளிக்கிறான். அதனால நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு சின்ன தொட்டியை வாங்கிட்டு இதை நீங்களே பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரா அவனை வீட்டுக்கு கூட்டு போறா. இதனால நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மீன் தொட்டியை பிக்ஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் குனிஞ்சு அந்த அழகான மீன்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோவுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே நம்ம ஹீரோயின் அந்த மீன் தொட்டியை பார்த்திருப்பா இல்லையா, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருது. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிச்ச மாதிரியே அவன் இப்பவும் பார்த்து ரசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோ சரி நீங்க காசு தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன், இந்த ஃப்ரூட்ஸாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக ரூமுக்குள்ள போக அந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த வீட்டோட சாவி ஆட்டை போட்டுறான். 2 சாவி இருந்திருக்கும், அதுல ஒண்ணு மட்டும் தான் ஆட்டை போட்டிருப்பான். அது மட்டும் இல்ல, ஹீரோயினோட வீட்டுல யாரெல்லாம் என்னென்னலாம் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கறதுக்காக ஒரு மைக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இது இல்லாம மறுபடியும் ஒரு பொக்கே வாங்கி அந்த பொக்கேல நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேர்டிங்ஸ் எழுதிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்காக பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயினோட புருஷன்காரனை பாருங்களேன், அப்படியே ஒரு சைக்கோலையும் முத்தி போன சைக்கோ இருப்பான் போல. ஏன்னா கட்டின பொண்டாட்டியோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு அவளை ஒண்ணுமே இல்லாம நிக்க வச்சு அவளை கொடுமைக்கு மேல கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் என்னால சொல்லவும் முடியல, என்னால காட்டவும் முடியல, மன்னிச்சிருங்க. ஆனா அதுல விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த டூப்ளிகேட் சாவி இருக்கு இல்லையா, அந்த சாவியை வச்சு வீட்டை ஓபன் பண்ணி அந்த மைக் எங்கேயோ வச்சுட்டான் போல. அதனால ஹீரோயின் தினம் அப்படி அனுபவிக்கிற எல்லா வலி வேதனையும் இவன் இங்க உட்காந்தே கேட்டுட்டு இருக்கான். அப்படியே பயங்கரமா கதறி அலறான். பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயின் வெளியில போற நேரமா பார்த்து நைஸா அவளோட வீட்டுக்குள்ள போந்துறா. எதுக்குடா, இவ உள்ள ஒரு மைக் வச்சிருந்தா இல்லையா, அந்த மைக்குக்கு பேட்டரியை மாத்துறதுக்காக. இப்ப உள்ள போனவன் பேட்டரியை மாத்திட்டான். அதுக்கப்புறம் நேரா பெட்ரூமுக்கு போறான். போயிட்டு ஹீரோயின் படுத்திருந்த அந்த பெட்டை நோந்து பார்த்துட்டு அந்த பெட்ல இவனும் ஜாலியா படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிடும்னு சொல்லிட்டு இந்த பையன் இறங்கி கீழே வந்தா இவன் பாக்கெட்ல வச்சிருந்த சாவியை காணோன்னு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இப்ப உள்ள வந்தவளுக்கு இந்த வீட்டுல இவன் இல்லாம வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. அதனால அவளும் கிச்சன்ல யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு முன்னையும் பின்னையுமா தேடிக்கிட்டு இருக்க, சடனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கிறக்கம் தட்டுது. அண்ணவளுக்கு ஒரு போன் கால் வர, அந்த கால் எடுக்க போன கேப்ல நம்ம ஹீரோ சாவி எடுத்துட்டு மறுபடியும் கீழே வரா. அப்படி வர்றப்ப பாருங்க, கீழே தான் ஹீரோயினோட குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தவன் நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை பாக்குறதுக்கு நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு நைஸா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒருத்தன், அவனும் பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி தான் இருக்கிறான், வந்துட்டு எனக்கு அரோவானா மீன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். கேட்டது மட்டும் இல்ல, அவன் பண்ற விஷயம் எல்லாமே கொஞ்சம் சைக்கோத்தரமா தான் இருக்குது. ஆனா அந்த பையன் ஒரு நாள் 2 நாள் இந்த கடைக்கு வரல, தொடர்ந்து கடைக்கு வந்து இந்த அரோவானா மீன் இருக்கான்னு கேட்டு அதையே பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கடைக்கு வரா. அப்படி வந்த பயவங்கிட்ட, இது வரைக்கும் நான் பெருசா மீன் ஒண்ணு வளர்த்தது இல்ல, ஆனா நீங்க கொடுத்த அந்த மீன்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, இப்ப வரைக்கும் ஒரு மீன் கூட சாகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு சந்தோஷமாயிடுது. அதனால 11 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே இப்ப ஹீரோயின் கிட்ட நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறா. அப்ப ஹீரோ ஹோட்டல்ல ஹீரோயின் காஃபி குடிக்கிறப்ப அவளை பாத்திருப்பா இல்லையா, அதே மாதிரியே அந்த நினைவு மாறாம அப்படியே இப்பயும் பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும்னு சொல்றப்போ அப்படியே நம்ம ஹீரோ அவளோட குழந்தைய பாக்குறான். ஏன்னா அந்த குழந்தை வாய் பேசாத வரைக்கும் தான் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போக முடியும். அப்படி பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவே நம்ம ஹீரோ போட்டு கொடுத்துரும். அதனால இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அண்ட் ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா அவ குடிச்ச கப்ல அப்படியே கிஸ் பண்றான். அது மட்டும் இல்ல எவ்வளவு நாளைக்கு தான் ஹீரோயினை விட்டு ரொம்ப தூரமாவே இருக்குது, அதனால இன்னும் அவ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் டைப்பர்லாம் போட்டுக்கிட்டு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட பெட்ரூம்குள்ள வரான். அங்க இருக்கிற கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான். அண்ட் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் உள்ள வருவா. அப்ப அந்த புருஷன்காரனுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும் இல்லையா, அந்த சீன் இப்பதான் வருது. உண்மையை சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு புருஷன்காரனை சுத்தமா பிடிக்கல, அவ இவ கூட இப்படி இருக்கிற விஷயமா அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. பட் வேண்டா வெறுப்புக்கு கல்யாணம் பண்ணிட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த கொடுமை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா போல. இப்ப இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ மாடியில இருந்து அப்படியே வெளியில எட்டி பாக்குறப்போ இந்த புருஷன்காரன் நம்ம ஹீரோ ஒரு பொக்கையில சின்னதா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருப்பான் இல்லையா, அதை தெரியாதனமா பாத்துறான். சும்மாவே அவன் சைக்கோ இப்ப இதை வர பாத்துட்டானா, அதனால ஹீரோயினை கூப்பிட்டு ஏண்டி இதை எவண்டி உனக்கு கொடுத்தான், நான் போதாத உனக்கு இன்னொருத்தனை வச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அட்டின்னு அடிச்சு பிரிச்சு எடுக்கிறான். அண்ட் ஹீரோயின் கிட்டே அவன் யாருன்னு கேட்டுட்டே இருக்க அவளும் வேற வழி இல்லாம யாருன்னு தெரியலங்க, மேபி என்னோட பழைய ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ, இது பழைய ஃப்ரெண்டா, நான் அனுமதி கொடுக்காம நீ யாரையும் பார்க்க கூடாதுன்னு நான் சொன்னல சாவடின்னு சொல்லிட்டு பாத் டப்புக்குள்ள தண்ணி நிரப்பி அவளை கொலை பண்ண பாக்குறான். ஆனா கொல்லல, கொன்ன இந்த பையன் ஜெயிலுக்கு போயிருவான் இல்லையா, அதனால அரைக்குறை உசுரோட விட்டுட்டு போயிருக்கான். அப்ப அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கட்டில விட்டு வெளியில வந்து சாக கடந்த ஹீரோயின் அப்படியே ஹாலுக்கு தூக்கிட்டு வரான். வந்தா பாவம் அவளோட உடம்பே விரைச்சு போச்சு, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. அதனால ஹீரோ அவனோட ஷர்ட்டை கழட்டி அவளோட உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் தொடச்சு எடுத்து அவளுக்கு ஒரு போர்வையை போத்தி விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சதுமே நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நம்ம இல்லாம அந்த வீட்டுல வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. ஆனா அது உண்மையா இல்ல இவளோட கற்பனையா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரியல. அதனால டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக போறா. தினம் இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஏன் சில நேரத்துல ரூமுக்கு வந்து இங்க யாராவது இருக்கீங்களா, அப்படி இருந்தா தயவு செய்து வெளியில வந்துருங்கன்னு சொல்லிட்டு அழுது பாக்குறா. ஆனா அப்பவும் நம்ம ஹீரோ வெளியில வரல. இப்ப கட் பண்ணா அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிறப்போ ஹீரோ என்னோட வீட்டுக்கு வா, உங்ககிட்ட நான் அந்த மீன்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கா. அப்ப அதை கேட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக போயிருக்கான். போனா அவளோட முகத்துல எல்லாம் அங்கங்க காயங்களா இருக்கு, அவளை யாரோ போட்டு அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால அவனுக்கு யார் இப்படி ஒண்ணு பண்ணுதுன்னு கேட்டா திடீர்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் உள்ள இருந்து வெளியில வந்துட்டு ஹீரோ போட்டு அட்டியடின்னு அடிக்கிறான். நீ யாரா, நீ இவனோட பாய் ஃப்ரெண்டா, இவ கூட அப்படி இப்படி இருக்கிறதுக்காக தான் வந்தியான்னு சொல்லிட்டு இவனை 2 அடி அடிச்சுட்டு அவளை என்ன ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சு கொள்ள பாத்திருக்கான். அப்ப ஹீரோ தான் உள்ள பூந்து இந்த மீன் தொட்டியில சின்னதா எலக்ட்ரிக் ஒயர் இருக்கும், அதை வச்சு ஷாக் கொடுத்து அந்த பயல போட்டு மிதின்னு மிதிச்சு அந்த இடத்த விட்டு அடிச்சு துரத்திருக்கான். அப்படி துரத்தி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவ இவங்கிட்ட மிச்சுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிருக்கா. சொன்னது மட்டும் இல்ல, அப்படியே நம்ம ஹீரோ கிஸ் பண்ண வர அப்ப இவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படிமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கொய்யால எனக்கு இருக்கிற பெரிய டவுட்டே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா ஹீரோயினுக்கு எப்படி நம்ம ஹீரோவோட ஞாபகமே இல்லாம போச்சு அப்படிங்கிற விஷயம் நாங்க புரியல. அந்த யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம ஹீரோ ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தான், அப்பவே ஹீரோயினை போட்டு ஒருத்தன் அடிச்சதுக்கு ஷாக் கொடுத்துருக்கானா, இப்ப இந்த புருஷங்காரனை சும்மா விட்டுருவானா, அதனால அவனுக்கு ஷாக் கொடுக்கறதுக்காக ஒரு ஷாக் கொடுக்குற மிஷினே வாங்கிட்டு வந்துட்டான். அண்ட் இதே டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அது என்னன்னா அவளோட அம்மா சாகுற கண்டிஷன்ல கேன்சர் பேஷண்டா இருக்காங்க போல, அண்ட் அவங்க இப்ப சாக போறாங்க, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் நைட் இந்த சைக்கோ புருஷன் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கெட் இந்த விஷயத்த சொல்றா. அது மட்டும் இல்ல உங்களுக்கு பக்கத்துலயே தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருப்பான். அப்ப ஹீரோயின் புருஷன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். உன் அம்மா தானே செத்துட்டு போறா, அவளை பாக்கிறதுக்கு நீ எதுக்கு போற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு கோவம் வந்து சப்பன் அந்த பையல ஒரே அரைஞ்சறா. அவள் தான் அந்த பையல பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே, போட்டு ஹீரோயினை மிதின்னு மிதிக்கிறான். என் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குறான். அப்ப அத பக்கத்திலேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்திருப்பான், கேட்டுட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியோ ஹீரோயினை காப்பாத்த முடியல, அப்படியே தயங்கி அதே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட போட்டோக்கு முன்னாடி மண்டிட்டு என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சிரான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கடையில அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த சைக்கோ பைய பைத்தியக்கார மாதிரி ஒரு தந்தா பாத்தீங்களா, அவன் கடைக்குள்ள வந்துட்டு நீ கொடுத்த அந்த அரவானா மீன் இறந்து போயிடுச்சு, அது செத்ததுக்கு நீ தானே காரணம், அப்ப என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ மன்னிச்சிருக்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வழக்கம் போல கேமரா மூலமா ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா அவ கோமா காரை எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப அதை பார்த்தவன் ஐயோ இவ சூசைட் பண்ணி சாகிறதுக்காக தான் போறான்னு சொல்லிட்டு அவளை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பாவம் நம்ம ஹீரோ அந்த கார் பின்னாடியே ஓடுறான். அப்படி ஓடுறப்போ வழியிலே ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு போல, அதனால மக்களும் போலீஸ் அந்த இடத்துல நிப்பாங்க. அவங்க இவன் ஓடி வரத பார்த்துட்டு இவன் எதுக்கு ஓடுறான்னு தெரியாம இவனை போலீஸ் பிடிச்சிருது. அண்ட் அப்படியே நம்ம ஹீரோயினோட காரையும் தவற விட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ் நம்ம ஹீரோ பிடிச்சு இப்ப அவன் கடைக்கு ஒருத்தன் வந்துட்டு போவான் இல்லையா, அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப ஹீரோவன் யாருன்னு தெரியல சார், கடைக்கு அடிக்கடி வருவான், அரவானா மீன் இருக்கான்னு கேட்பான். நானும் கொடுத்தேன், எனக்கு திடீர்னு வந்துட்டு அந்த அரவானா மீன் இறந்து போச்சுன்னு சொன்னா, மத்தபடி அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆமா அவனை பத்தி எதுக்கு சார் என்கிட்ட விசாரிக்கிறீங்கன்னு கேட்டா அப்பதான் போலீஸ் வர்றாங்க. இப்போ ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த கொலை பண்ணதே இந்த சைக்கோ பைய தான். சொல்ல போனா அந்த அரவானா மீன் அப்படின்னு சொல்றதே அந்த கொலை செஞ்சவன தான் சொல்லிருப்பான் போலவே. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அது என்னன்னா நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கிறப்போ அவனை கார்லயே உட்கார வச்சுட்டு அவனோட அப்பா எங்கேயோ போயிருப்பார் போல. ஆனா போன மனுஷன் ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி வராதனால ஹீரோ காருக்குள்ள மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். கடைசியா மயங்கி போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா காருக்கு வந்து எப்படி அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனோட உயிரை காப்பாத்திட்டாரு. அப்ப டாக்டர் அப்பா கிட்ட யோ புள்ள காருக்குள்ள இருக்கா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம நீ என்ன பண்ணு கேட்டா இவர் சாரி நான் மறந்துட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோ ஒருத்தர் நம்மள மறக்கிறது பிரச்சனை இல்ல, நம்மள யாரும் கண்டுக்காம இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்றான். சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி அப்படியே நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்த்தவன் என்ன யாரு மறந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா சாசுகே என்னால மறக்க முடியாது, அவளோட நினைவுகள் நான் சாகுற வரைக்கும் எனக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
பேசிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்பிருப்பா இல்லையா, அவ எதுக்காக போயிருப்பானா அவளோட அம்மாவை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருப்பா. அப்படி போனவ மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற லைட்டர் ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோ வச்சிருக்கிற மைக் இருக்கும். அந்த மைக் எடுத்தவ யார் நீங்க எங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்ப அவ வீட்டோட மெயின் டோர் ஓபன் பண்ணலாம்னு பாக்குறப்போ திடீர்னு அந்த சைக்கோ புருஷங்கார உள்ள வந்துட்டு ஹீரோனை போட்டு அடி நடிக்கிறான். எதுக்குன்னா தெரியாம போயிட்டு அம்மா பாத்துட்டு வந்துட்டா இல்லையா, அதனாலதான் போட்டு இந்த அடி அடிக்கிறான். அப்ப ஹீரோனும் பாவம் அவ்வளவு ஒரு மனுஷி தானங்க, எவ்வளவு அடி வாங்க முடியும். அதனால கோவத்துல கையில கத்தி எடுத்துட்டு என் கிட்ட வராத இல்லன்னா குத்திடுவேன் சொல்ல இவன் அதுக்கெல்லாம் பயந்தவனா என்ன. அதனால தைரியமா கிட்ட போயிட்டு எங்க குத்திரி பாப்போம்னு சொல்லிட்டு இவன் அவளோட மூஞ்ச போட்டு நங்குன்னு குத்திட்டு இருக்கான். அண்ட் கடைசி அவளோட கழுத்து நெரிச்சும் கொலை பண்ண பாக்குறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த பையலோட கழுத்துல ஷாக்க வச்சு ஹீரோனோட உயிரை காப்பாத்த இப்பதான் இந்த சம்பவத்தை பாக்குறப்பதான் நம்ம ஹீரோனுக்கு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அண்ட் ஹீரோ பார்த்து நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவா ஆமான்னு தலையாட்டுறான். அண்ட் உன்னோட வீட்லயும் நான் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்ல என் பேரையும் அவன் கண்டிப்பா மறந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நின்னுட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்துல கிடக்கிற அந்த புருஷன்காரனை பார்த்துட்டு எங்க அவன் கண் முடிச்சுட்டா மறுபடியும் அவளை கொல்ல பாப்பானு சொல்லிட்டு அவனோட கழுத்து நிற்க ட்ரை பண்றப்போ ஹீரோ அவளை தள்ளிட்டு வேண்டாம் இவனை கொன்ன பாவம் உனக்கு வேண்டாம், அதுவும் இப்ப வரைக்கும் அவனால நீ அனுபவிச்ச அந்த வலி வேதனை எல்லாமே போதும், இதுக்கப்புறமாவது கொஞ்சம் எதை பத்தியும் திங்க் பண்ணாம சந்தோஷமா இரு, குழந்தையை நல்லபடியா வளர்த்துருன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அந்த சைக்கோ புருஷனோட கழுத்து நிறுத்தி அவனோட சோலையை முடிக்கிறான். அதுக்கப்புறம் நேரா இவனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இவன் செஞ்ச அந்த கொலையை பத்தி வாக்குமூலம் கொடுக்குறான். அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு அவன் இவளோட போட்டோஸை ஒட்டி வச்சிருந்தது, இங்க இருந்து அவளோட வீட்டை பார்த்தது, இவன் இவளை எவ்வளவு லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. அதனால நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து நம்ம ஹீரோவோட பேரு மிட்சுகி அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து கடைசியா என் பேரை சொல்லிட்டல அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்படியே இந்த படத்தோட கதை முடியுது. யோசிச்சு பாருங்க, இது ஒரு படத்தோட கதையா இருக்கலாம், பட் இது உலகத்துல ஒருத்தருக்குமே அப்படி நடந்திருக்காது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டைம்ல இந்த கொடுமையில யாராவது ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்கலாம், தினம் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த விஷயம் அந்த காதலனுக்கு தெரிய வரப்போ அவ அனுபவிக்கிற அந்த வேதனை இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போறான் இல்லையா, இந்த தண்டனையை விட அது பெரிய தண்டனை. அவ்வளவு தாங்க, அப்படியே இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.